மதுரை மாவட்டம் காயாம்பட்டி கிராமத்தில் பட்டியலின மக்களின் வீடுகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பட்டியலின மக்களின் வீடுகளை சேதப்படுத்தி முதியவர் ஒருவரை தாக்கியதாக 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இரு சமூகத்தைச் சேர்ந்த 3 இளைஞர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, என்ன நடந்தது? வேதவள்ளி, மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட காயம்பட்டி கிராமத்தில் பட்டியலின மக்களின் வீடுகள் சேதப்படுத்தப்பட்டு முதியவர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவத்தில் 3 இளைஞர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்று அதிகாலை சுமார் 3 மணியளவில் பட்டியலினத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்களுக்கும் அதே போல மாற்று சமூகத்தைச் சேர்ந்த 3 இளைஞர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அந்த மூவரும் இளைஞர்களை கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் அச்சுறுத்தியதோடு தாக்க முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அந்த பகுதியில் 70 வயதான சுப்பவன் என்பவர் இருந்திருக்கிறார். அவரை அந்த இளைஞர்கள் தாக்கியிருக்கிறார்கள். இதனையடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் அந்த இளைஞர்கள் அப்பகுதியில் உள்ள பட்டியலின மக்களின் 4க்கும் மேற்பட்ட வீடுகளை சேதப்படுத்தி அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார்கள். இது குறித்து தகவல் அறிந்த மதுரை சரக காவல்துறை துணைத் தலைவர் அபினவ்குமார் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் தேவநாதன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஆய்வு மேற்கொண்டிருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக ராமர், லட்சுமணன், பிரவீன் ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்து தற்போது சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட பகுதியில் போலீசார் தற்போது குவிக்கப்பட்டு அங்கு பாதுகாப்பு பணிகள் என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற ஜாதி ரீதியான மோதல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தேவநாதன் தற்போது எச்சரிக்கை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இதனால் அப்பகுதியில் தற்போது பரபரப்பான சூழ்நிலை என்பது நிலவிக் கொண்டிருக்கிறது. வேதவள்ளி, தகவல்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.